வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன? இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு என்பது கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நேற்று தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தீபம் கட்டாயம் 7 மணிக்குள்ளாக ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்றிவிட்டு அந்த அறிக்கையை எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தார். காலை 10:30 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையிலே 10:30 மணிக்கு தற்போது நீதிமன்றத்திலே நீதிபதி வந்திருக்கின்றார். ஆனால் ஆணையர் நேரில் ஆஜராகவில்லை. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அரசு சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மனுதாரர் சார்பிலும் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை, நேற்றைய தினம் நீங்கள் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும், எந்த தடை உத்தரவும் போடக்கூடாது என்று அறிவுறுத்தியிருந்தீர்கள். ஆனால் மீண்டும் தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை என்று மனுதாரர் சார்பிலே முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அரசு மற்றும் காவல்துறை செயல்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சகத்தை இணைக்க அனுமதிக்குமாறும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மனு மீதான கோரிக்கையை விவரிக்க வேண்டாம் என நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிபதி முன்னால் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை அமல்படுத்தாதது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கு செவ்வாய்க்கிழமை எடுக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஆணையர் சார்பிலே வழக்கறிஞர் மட்டும் ஆஜராகி இருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவே இந்த விவகாரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது. வழக்கமாக அதாவது 100 ஆண்டுகளாக ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் புதிதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த இடம் தர்காவுக்கு அருகே இருக்கின்றது. அவ்வாறு புதிய இடத்தில் ஏற்ற அனுமதித்தால் அது இரு மதங்களுக்கும் இடையே பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. எனவே சட்டம் இந்த தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை அமல்படுத்தினால் தமிழ்நாட்டில் அமைதி குலையும், சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும். எனவே இதனை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வழக்கை தனி நீதிபதி செவ்வாய்க்கிழமை விசாரிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து மத்திய பாதுகாப்பு படை அதாவது CISF வீரர்கள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.